Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். நம்ம சேனல்ல புதுசா ஸ்ட்ரேஞ்சர் PM 192 நமக்கு வாங்கி இருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இது வாரண்டி கார்டு 1 இயர் வாரண்டி இருக்குது. இது அப்புறமா சொல்றேன். இது என்னோட பில்லு. ஒரு லீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட் பின்னு, ஸ்டீரியோ பின்னு இது கனெக்ட் பண்றதுக்கு. புரியுதாப்பா? சொல்லி பாரு. இப்போ நம்ம இது மீன் எடுத்துலாமா? திரும்ப அதான் பாக்ஸ்ல வேற எதுவும் இல்லை. இந்த ஸ்பீக்கர் மேலே எடுத்துப்பா. இப்போ நம்மளோட ஸ்ட்ரேஞ்சர் PM 192 ஸ்பீக்கரை வந்து நம்ம இப்போ வாசிச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஸ்பீக்கரில் வந்து கனெக்ட் பண்ணி பேடை போட்டு ரிதம் பேடை போட்டு வாசிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி மாடல் வந்து ஸ்ட்ரேஞ்சர் PM 102 வந்து நிறைய சர்ச்சில் யூஸ் பண்ணியிருப்போம். 162 அதுக்கு அடுத்த மாடல். இது 192 வந்து பேஸ் வெர்ஷன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பேடு வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மானிட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அதை வாங்கியிருக்கிறேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. வாயிலே சொன்னால் நல்லா இருக்காது. உங்களுக்கு வாசிச்சு காட்டுற அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் அப்படி கிட்ட வாங்க. இதுதான் வந்து நம்ம பவர் கார்டு. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்க. இது ஆன் ஆஃப் பட்டனு. இது ஆன் ஆஃப், இது ஃபியூஸு. அதெல்லாம் வேறு எதுவும் இல்லை இதில். ஃபஸ்ட் நான் இதை இன்புட் பண்ணிடுறேன். ப்ளகின் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. சுவிட்சு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பவர் ஆன் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், பவர் இண்டிகேஷன் லைட் எரியுது. அடுத்து இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. க்ளோஸில் காட்டுங்க. இந்த கேபிளை 2 மோனோ பின்னு, அது கூட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டீரியோ பின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட் இன்புட்டில் ஆடி பண்ணி பாருங்கள். பேடில் வந்து ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட் அதை கொடுத்துட்டு அப்படியே கிட்ட வாங்க. இதில் வந்து என்னென்ன போட்டு கொடுத்துருக்காங்க ஆடியோ உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு பேடில் வந்து ஆக்ஸ் போட்டுருக்கேன். ஆக்ஸில் வந்து லெஃப்ட் ரைட் அப்படியே ஒர்க் ஆகும். அடுத்ததாக மைக் கொடுத்துருக்காங்க. மைக்கு அதோடைய கண்ட்ரோலரு. இது வந்து ஆக்ஸோட கண்ட்ரோலு. அப்புறம் இது கிட்டார் கீபோர்டில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு கண்ட்ரோலு. ஐ மிட்டு, லோ மிட்டு, பேஸு, ட்ரிபிள், லாஸ்ட்டாக மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது லைன் அவுட்டு. இது வந்து அடுத்த இதுக்கு கனெக்ட் பண்ணலாம், ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வந்து பேடோடைய செக்கிங்கை பார்த்துக்கலாம். ஸ்பீக்கர் காட்டுங்க. அதான் இதோடைய ஆடியோ செக்கை பார்த்துடலாம். இது வந்து பேஸ் வெர்ஷன். எனக்கு பேஸ் தான் பேட். இது வந்து பேஸ் எந்த ஸ்பீக்கர் போடலாம் செட் ஆகலைன்றதுனால தான் இதை வாங்கினேன். இது நான் ஒரு கிக் வாசிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கும் போடல. அப்படியே தான் உங்களுக்கு கேட்குது ஃபோனுடைய மைக்கில். எப்படி இருக்கு பாருங்க பேஸ். ஒரு டோலாக் ஒன்று வாசிச்சு காட்டுறேன்.